ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி 142 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 25,494 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 57,256 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 187 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி. இது போக சென்செக்ஸ் 519 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 83,539 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் 3% பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா 2% பாசிட்டிவில் இருக்குது. கனரா பேங்க் 2% பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் 2% பாசிட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் 1% பாசிட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 873 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இது போக ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இதில் ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1% நெகட்டிவும், ஆக்சிஸ் பேங்க் 2% நெகட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்கும் ஒரு 2.5% நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலி கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்றைக்கி மார்க்கெட் இந்த ரேஞ்சு நெகட்டிவ் போன வரைக்கும் என்னோட போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னா, பிஎஸ்சி பேங்க் தான் இன்றைக்கி வெல் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக இருக்குது. டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது பேங்கிங் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. தேர்ட் பிளேஸில் ஃபார்மாக இருக்கிறாங்க. அடுத்து ஃபினான்ஸு, இன்ஃப்ரா, சர்வீஸ், பிஎஸ்சி இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. டெக்னாலஜி, எனர்ஜி, ரியாலிட்டி, மெட்டல், கன்சியூமர், ஆட்டோ, சிமெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாலும் என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு 0.39% வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் இன்னைக்கு பொத்துன்னு விழுந்துச்சு. 7% விழுந்து 190 ரூபா வந்துச்சு. இப்போ 196 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5% மேலே நெகட்டிவில் இருக்குது. கர்நாடகா பேங்க்கில் என்ன அப்டேட்டு நான் நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். குறிப்பாட்டு சிஇஓக்கும் அவங்களோட போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒத்து போகலை. ஒரு 1.5 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்படுற சமயத்தில் இவங்க யார் முடிவு எடுக்கணும், அதாவது சிஇஓ ஒரு முடிவு எடுக்கிறாரு, போர்டு ஒரு முடிவு எடுக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணதில் போர்டு வந்து ரெட் ஃப்ளாக் காட்டியிருக்காங்க. அதாவது சிஇஓ வந்து போர்டுகிட்ட அப்ரூவல் வாங்காமல் அந்த எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இதை வந்து ஆடிட்டர்ஸே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு இஷ்யூ. இப்போ ஸ்ரீகிருஷ்ணன் ஹரிஹர சர்மா அவர் மேனேஜிங் டைரக்டர் அவர் எக்ஸிட் பண்ணுறாரு. சிஇஓ அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இவங்க 2 பேருமே வெளியே போகிறாங்க. சேகர் ராவோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்காங்க. அந்த பேசிஸில் அந்த பங்கு 8% விழுந்திருக்கு. ஸோ கர்நாடகா பேங்க் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியானா இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் என்ன இஷ்யூ இருந்தோ அது மாதிரி தான் இந்த இஷ்யூ மென்ஷன் ஆகுது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 196 இருக்குது. புக் வேல்யூ விட பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனில் தான் இருக்குது. புக் வேல்யூ 320 ரூபா, இப்போ 196 ரூபாவில் தான் இருக்குது. புக் வேல்யூ 320, ஸ்டாக் ப்ரைஸ் 196, ஸ்டாக் பி 5 தான் இருக்குது. சவுத் இந்தியன் பேங்கை கம்பேர் பண்ணும்போது கூட இது வந்து வேல்யூஷன் சீப்பாக இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது வேணால் அது சின்னதாக இருக்கலாம். பட் சவுத் இந்தியன் பேங்கோட புக் வேல்யூ 38 ரூபாலேருந்து 30 ரூபாய்க்கு கிடைக்குது. 320 ரூபாலேருந்து 196 ரூபாய்க்கு கிடைக்குது. எது வந்து பெஸ்ட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சவுத் இந்தியன் பேங்கும் இன்றைக்கி 2.5% மேலே பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. 31.50 காசு போச்சு. கடைசியில் 30.74 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் கர்நாடகா பேங்க் கம்பேர் பண்ணும்போது கர்நாடகா பேங்க் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீப் லெவலில் கிடைக்குது. நெக்ஸ்ட் நாட்கோ ஃபார்மா அன்றைக்கி 4% மேலே அப்பு 927 ரூபா போச்சு. இப்போ 921 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி ஃபியூச்சர் குவார்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் வந்து எப்படி வருதுன்னு தெரில. ஆனால் நாட்கோ ஃபார்மா அன்றைக்கி மேலே போனதுக்கு பெருசாக எந்த ரீசனுமே மென்ஷன் ஆகலை. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஒருவேளை மோர் லிக்விடிட்டி அப்படி இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற பேசிஸில் மேபி மேலே போயிருக்கலாம். இது நாட்கோ ஃபார்மா அன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இதே பெர்ஃபார்மன்ஸ் மற்ற ஃபார்மா ஸ்டாக்ஸில் இதுலேயுமே இருந்த மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கிளென்மார்க் 2.5% பாசிட்டிவில் இருக்குது. டிவிஸ் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. மற்றபடி ரெட்டிஸு, சன் ஃபார்மா இதெல்லாம் நெகட்டிவில் தான் இருக்குது மார்க்கெட்டில். ரெட்டிஸ் 1.5% நெகட்டிவில் இருக்காங்க. சிப்லா, லூபின், பயோகான் இந்த மாதிரிப்பட்ட ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாட்கோ ஃபார்மா மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டாரண்ட் ஃபார்மா வந்து ஜேபி கெமிக்கல்ஸ் அந்த கம்பெனியை வந்து வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 25,689 கோடிக்கு இந்த அக்யூசிஷன் நடக்குது. ஸோ நான் ஜேபி கெமிக்கல்ஸ் வந்து 6% மார்க்கெட்டில் விழுந்திருந்தாங்க. ஜேபி கெமிக்கல்ஸை கேகேஆர்டன் தான் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் ஆட்டு வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸஸில் வந்து ஆக்சுவலி டோட்டல் வந்து 25,689 கோடி. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் டாரண்ட் வந்து 46.39% ஈக்விட்டி ஸ்டேக்கை 11,917 கோடிக்கு கேகேஆர்டன் வந்து வாங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2.8% ஸ்டேக் வந்து செட்டன் எம்ப்ளாயிஸ்ட் வந்து வாங்குறாங்க. அது 1,600 ரூபாய்க்கு வச்சு ஒரு ஷேருக்கு வாங்குறாங்க. அடுத்து ஓப்பன் ஆஃபர் மூலம் மட்டும் ஒரு அடிஷனல் 26% 1,639 ரூபாய்க்கு. ஸோ டோட்டலாட்டு 25,689 கோடிக்கு இந்த டீல் இருக்குது. 2 ஃபேஸாட்ட அக்யூசிஷன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் 2வது ஃபேஸில் அக்யூசிஷன் கம்ப்ளீட் பண்ணுற டைமில் ஜேபி கெமிக்கல்ஸையும் டாரண்ட் ஃபார்மாவையும் மெர்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டில் ஜேபி ஃபார்மா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு
51 டாரன் ஃபார்மா ஷேர் கிடைக்கும். நீங்கள் 100 ஷேர் ஜேபி ஃபார்மாவில் வச்சுருந்தீங்கன்னா 100 ஜேபி ஃபார்மா ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 51 டாரன் ஃபார்மா ஷேர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டாரன் ஃபார்மா ஜேபி ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் இன்றைக்கி மார்க்கெட்டில் 2% விழுந்திருக்கு. 4235 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. பட் ஆக்சுவலி இன்றைக்கி 4344 ரூபாவில் ஓப்பன் ஆன பங்கு இவ்வளோத்துக்கு விழுந்திருக்கு. ஹீரோ மோட்டார் காப்போட சேல்ஸ் அப்டேட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வீக்காக இருந்துச்சு. அதாவது செக்மெண்ட் வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் டோட்டல் அட்டை எடுத்து பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விடா VX2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் ஒன்று அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ டிவிஎஸோட ஐக்யூப், அது மாதிரி பஜாஜோட சேத்தக், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏத்தர், ஓலா இவங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்களோட ப்ரைஸ் ஜாஸ்தி. இப்போ டிவிஎஸோட ஐக்யூப்லாம் ப்ரைஸ் ஜாஸ்தி, சேத்தக்கும் ப்ரைஸ் ஜாஸ்தி. இவங்க இப்போ எப்படி கொண்டு வராங்கன்னா, என்ட்ரி லெவல் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் 74,000 ரூபா தான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விடா V2ங்கிறது 74,000 ரூபா தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஐ திங்க் எல்லாம் அந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கவர் ஆகி வரும்போது ஒரு 1 lakhக்குள்ளே நின்றுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மேபி இது நல்லா சேல்ஸ் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் EV வெஹிக்கிள்ஸ்லாம் மார்க்கெட் கேப்லேஷனாக பிடிக்கிறாங்க, மார்க்கெட் ஷேரை ஹீரோ மோட்டார் காப்பு. ஸோ இது எப்படி மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹீரோ வந்து விடா VX2 நாளைக்கு மார்க்கெட்டில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரத்தன் இந்தியா பவர். ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 11% தான் ரேலி ஆச்சு. 15 ரூபா 90 காசு போனது இப்போ 15 ரூபா 41 காசுல ட்ரேட் ஆகுது. இந்த மாதத்தில் மட்டுமே 35% மேலே அந்த பங்கு மேலே போயிருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெருசாக ரீசன்ட் இருந்த மாதிரி எதுவுமே இல்லை. கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அன்டிஸ்க்ளோஸ் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் பேசிஸில் வந்து மேலே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் 25 மட்டும் அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 222 கோடி, ரெவன்யூ 3824 கோடி. ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு 60% ட்ராப் ஆனதுக்கப்புறம் 4 மாதத்தில் 72% மேலே போயிருக்கு. ஜூனில் மட்டும் 35% மேலே போயிருக்கு. என்கிட்ட ஒரு 8 ஸ்டாக் இருக்குது, அதனால நான் அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் வச்சுருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ரத்தன் இந்தியா பவர். பட் இப்போதைக்கு அதை வந்து தொட முடியாது. ஸோ இது ரத்தன் இந்தியா பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் தான் போயிட்டுருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க். கிட்டத்தட்ட 875 ரூபா போனது இப்போ 873 ரூபா ட்ரேட் ஆகுது. இதில் என்னன்னா, CEO வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க ஒரு 3 CEO நேம்ஸு. ஒன்று வந்து ராஜீவ் ஆனந்த், இன்னொன்று வந்து ராகுல் சுக்லா, இன்னொருத்தர் வந்து அனுப் ஷாகா. இவங்க 3 பேர் நேமையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்குக்கு அனுப்பியிருக்காங்க, RBIயோட அப்ரூவலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ 3 பேருமே சீனியர் பேங்கர்ஸ். இல்லை யார் செலக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சில இஷ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாமே கண்டுபிடிச்சி CEO டெப்யூட்டி CEO எல்லாமே வெளியே அனுப்பியாச்சு. இப்போ புதுசாட்டு CEO டெப்யூட்டி CEOலாம் போடுவாங்க. பட் ஆக்சுவலி இது இப்போ யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த 3 நேம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சென்ட்ரல் பேங்க்குக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க அப்ரூவலுக்கு அப்புறம் யார் CEOங்கிறத முடிவு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ பிளாக் ராக் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ 3 டெப்ட் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ பிளாக் மணி மார்க்கெட் ஃபண்டு, ஜியோ பிளாக் ராக் லிக்யூட் ஃபண்டு, ஜியோ பிளாக் ராக் ஓவர் நைட் ஃபண்டு, இப்படி 3 ஃபண்டு வந்து கொண்டு வராங்க. இந்த NFO எல்லாம் June 30 ஓப்பன் ஆகி July 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. June 30 ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. July 2 வரைக்கும் இது ஓப்பனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஜியோ பிளாக் ராக் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த நெஸ்லேவோட போனஸ் இஷ்யூ வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க 1:1 அந்த ரேஷியோவில். இல்லை இப்போ போனஸ் வந்து அது எப்போ கிடைக்கும்னா, அதாவது போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அந்த 2 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை கிரெடிட் பண்ணணும். அதுதான் அந்த ரூல்ஸும்பாங்க. ஸோ August 25 அந்த போனஸ் ஷேர் உங்களுக்கு கிரெடிட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளில் படித்தேன். ஸோ இது நெஸ்லே போனஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ். ஆக்சுவலி இவங்க இந்த கம்பெனி வந்து விழுந்துட்டே வருது. 711 ரூபா வந்து விழுந்துருக்கு. இன்றைக்கி 705 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 711 ரூபா ட்ரேட் ஆகுது. டாடா டெக்னாலஜிஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னா ஸ்டில் இதோட வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. 52 வீக்கில் வந்து 597 அந்த ரேஞ்சில் வந்தால் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ P ரேஷியோ 42 இருக்குது. கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வரட்டு, அதுக்கப்புறம் இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 25 P இருந்தாலாவது பார்க்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 42 இருக்கும்போது ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் கொஞ்சம் டிமாண்ட் எல்லாமே வீக்காக இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 500 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அப்படின்னா 550 கிலோ வரும் பட்சத்தில் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டாடா டெக்னாலஜிஸ் இன்னும் ரைட் டைம் வரல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நெக்ஸ்ட்டு ரயில்வேஸ் வந்து கிளாரிஃபை கொடுத்துருக்காங்க. July 1 முன்னாடி நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க டிக்கெட்டுக்கு, அது வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. July 1 அப்புறம் அப்ளை பண்ண டிக்கெட்டுக்கு தான் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜோதி CNC ஆட்டோமேஷன் அன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடந்துச்சு. 1500 கோடிக்கு 6.06% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து கை மாறி இருந்துச்சு. இது ஜோதி CNC ஆட்டோமேஷன் கொடுத்த அப்டேட்டு.
கொச்சின் ஷிப்யார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டபிள் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. போல்ஸ்டார் மேரிடைம் லிமிடெட் வந்து 2 டக்ஸ் ஆஃப் 70 டி போலட் புல் பவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு. இது வந்து மே 2027 செப்டம்பர் 2027 அதுக்குள்ளே டெலிவர் பண்ணணும். இதோட வேல்யூ 100 கோடியிலேருந்து 250 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கொச்சின் ஷிப்யார்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலம்பிக் ஃபார்மசிட்டிகல்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. 1107 ரூபா போச்சு, 13% மேலே போச்சு. இப்போ 10% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 1069 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்எஃப்டிஏ உங்களோட டாக்ஸோருபிசின் ஹைட்ரோக்ளோரைட் லிப்போசோம் இன்ஜெக்ஷன் அதுக்கு வந்து ஃபைனல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓவேரியன் கேன்சருக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய மருந்து. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இது அலம்பிக் ஃபார்மசிட்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஷோகாஸ் நோட்டீஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு 1000 கோடி ஒர்த் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக 19-23 அந்த டைமில் உள்ள ஷோகாஸ் நோட்டீஸ்னு சொல்கிறாங்க. மஹேந்திரா ஹாலிடேஸுக்கும் 363 கோடி ஒர்த் ஆஃப் ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் கிடச்சிருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர் அண்ணா சாலை சென்ட்ரல் 3 சென்னை அவங்கள்ட்ட தான் இது கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மஹேந்திரா ஹாலிடேஸ் டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்மால் அண்ட் மிட் கேப் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்லேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி வெறும் 7 செஷனில் மேலே போயிருக்கு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட மார்க்கெட் கேப்லேஷன். ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஒரு டிப் லெவலில் வந்து இப்போ வந்து அதிக அளவில் மேலே போகுது. அதுவும் இல்லாமல் லிக்விடிட்டி அதிக அளவில் முதலீடம் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் இந்த பங்குகள்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இன்னைக்கு 0.59% மேலே போயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து 137 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஆனால் சென்செக்ஸோ நிஃப்டியோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் வந்து 9 ஏக்கர்ஸ் லேண்ட் வந்து பெங்களூரில் பை பண்ணியிருக்காங்க 199 கோடிக்கு. இது மூலமாட்டும் 1100 கோடி ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் கொடுத்த அப்டேட்டு. ரூபம் ராயை வந்து ஜெனரல் செக்ரட்டரி, அதாவது இந்தியாவோட ஆல் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர் ஃபெடரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபம் ராயை வந்து ஜெனரல் செக்ரட்டரியாட்ட அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரூபம் ராயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கேஷுவல் இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. 3 ஆட்டோ கோர் சொல்யூஷன் மூலமாட்டு குறிப்பாட்டு பிரேக் கிளீனர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, த்ராட்டில் பாடி கிளீனர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃபியூல் இன்ஜெக்டர். இந்த 3 ப்ராடக்ட் மூலமாட்டு அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்களோட ஒர்க் ஷாப்பில் ப்ரொஃபஷனல் ஒர்க் ஷாப் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் சென்டரும் வச்சுருக்காங்க. இது கேஷுவல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.